நான் இந்த நிகழ்ச்சியையும் இந்த திட்டங்களையும் வாழ்த்துறதுக்காக தான் வந்தேன். ஆனால் இந்த மேடையில் இவங்கெல்லாம் பேசின கதைகள் வந்து ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனை உண்டு பண்ணியிருக்கு. இங்கேருந்து திரும்ப போகும் பொழுது இன்னும் லைஃப்பில் சிறப்பாக செய்யணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. அப்படி தான் இருக்கு இவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கதைகளும், இவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும். நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது எங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே இல்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த அரசும் முதல்வரும் எனது மதிப்பிற்குரிய என் இதயத்திற்கு சொந்தமான தம்பியும் புன்னகை அரசர் அன்பிலும் 3 பேரும் சேர்ந்து உங்களை பத்திரமா பார்த்துக்கிறாங்க. நான் வந்து 3 வேளையும் சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போய் படித்ததுனால நான் ஆட்டோலையும் ரிக்ஷாலையும் ட்ரெயின்லையும் பஸ்லையும் நான் ஸ்கூலுக்கு போனேன். எங்கள் அப்பா நடந்து ஸ்கூலுக்கு போனதுனால. ஸோ ஒரு தலைமுறையில் ஒருத்தர் படித்தா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்குன்றதை நான் என் குடும்பத்தில் இருந்து பார்த்துருக்கேன். நான் பிஇ எம்பிஏ படித்ததுக்கும் இப்போ செய்கிற துறைக்கும் சம்மந்தமே இல்லை. நீ படித்தது வேற, ஆனால் நீ நடிச்சுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போவும் எனக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை, இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப சவாலானது, சினிமா இண்டஸ்ட்ரி. அதுவும் எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் எந்த ஒரு துறைக்குள்ள நுழையிறதே ரொம்ப அசாத்தியமான விஷயம். அப்படி அந்த துறைக்குள்ள நுழைஞ்சு அங்க சவால் வரும்பொழுதெல்லாம் எனக்கு இருக்கிற ஒரே தைரியம், என்கிட்ட 2 டிகிரி இருக்கு, இங்க இருந்து அமிச்சிட்டீங்கன்னா நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாவது என்னால பொழைச்சிக்க முடியும் அப்படின்றது தான். எஸ்கே சார், இவங்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் பேர் சோகமா இருக்காங்க. ஏன்னா அவங்களால பேச முடியல நேரமின்மை காரணமா. அதனால அவங்களுக்கு நான் கொடுத்த பரிசு தான் நீங்க அவங்க நடுவுல நின்று பேச போறீங்க. ஓகேவா? ஹாப்பியா? ஹாப்பி? அட பாவிகளா, பேச விடுங்கயா. கியூட்டா இருக்காங்க ஒவ்வொருத்தரும். அவ்வளவு ஹாப்பி. இவ்வளவு நேரம் சோகமா இருந்தாங்க, அக்கா நான் பேச முடியாது அக்கான்னு. இப்ப பார்த்தா எஸ்கே அண்ணா வந்த உடனே பரவாயில்ல, நாங்க பேசலாம், அண்ணா பேசினா போதுமா. ஓகே, இப்பொழுது மதிப்புக்குரிய திரு சிவகார்த்திகேயன் அவர்கள் நமக்காக பேசுவார். சார் ப்ளீஸ் இந்த மைக் கொடுங்க சார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும், மாண்புமிகு தெலுங்கானா முதல்வர் அவர்களுக்கும், நமது துணை முதல்வர் அவர்களுக்கும், இங்கே இருக்கிற மாண்புமிகு அமைச்சர்கள், அதிகாரிகள், சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இங்கே இந்த அரங்கத்தை அதிர வச்சுக்கிட்டு இருக்கிற, மேலே உட்கார்ந்துருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது இதுதான் முதல் முறை. நம்ம சினிமா ஃபங்க்ஷன், ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்னா ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிடலாம். இங்கே அப்படி பேச முடியாது. இங்கே நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல இந்த விழாக்கு என்ன கூப்பிட்ட துணை முதல்வர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி சார். முதல்ல ஏன்னா நான் இந்த நிகழ்ச்சியையும் இந்த திட்டங்களையும் வாழ்த்துறதுக்காக தான் வந்தேன். ஆனால் இந்த மேடையில் இவங்கெல்லாம் பேசின கதைகள் வந்து ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனை உண்டு பண்ணியிருக்கு. இங்கேருந்து திரும்ப போகும் பொழுது இன்னும் லைஃப்பில் சிறப்பாக செய்யணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. அப்படி தான் இருக்கு இவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கதைகளும், இவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும். இங்கே அரசு இவ்வளவு திட்டங்கள் செய்யறது எவ்வளவு நல்ல விஷயமோ அதே அளவுக்கு ரொம்ப சிறப்பான விஷயமா இவங்க எப்படியாவது படித்து நம்ம மேலே வந்துடணும்னு நினைக்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா கேடில் விழிசெல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. நீ உலகத்தில் எதெல்லாம் பெரிய செல்வம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் விட மிகப்பெரிய செல்வம் கல்வி அப்படின்றது.
இங்கே நிறைய பேர் அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது, போயிட்டு வர பஸ் வசதி இல்லை, நடந்து போய் படித்தோம் அப்படின்னு சொல்லி. நான் வந்து 3 வேளையும் சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போய் படித்ததுனால நான் ஆட்டோலையும் ரிக்ஷாலையும் ட்ரெயின்லையும் பஸ்லையும் நான் ஸ்கூலுக்கு போனேன். எங்கள் அப்பா நடந்து ஸ்கூலுக்கு போனதுனால. ஸோ ஒரு தலைமுறையில் ஒருத்தர் படித்தா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்கும்ன்றதை நான் என் குடும்பத்துல இருந்து பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா அவங்க வீட்டில் இருந்த வசதிக்கு அவர் நினைச்ச படிப்பை படிக்க முடியல, கிடைச்ச படிப்பு தான் படிச்சாரு. அவர் 1 டிகிரி வாங்கினாரு. ஆனா அவருடைய பையன் என்ன 2 டிகிரி படிக்க வச்சாரு, பிஇ MBAன்னு. எங்க அக்கா 3 டிகிரி முடிச்சிட்டாங்க, பிஇ MBBS MD FRCP முடிச்சிருக்கிறாங்க. நான் பிஇ MBA படிச்சதுக்கும் இப்ப செய்யற துறைக்கும் சம்பந்தமே இல்லை. நீ படிச்சது வேற, ஆனா நீ நடிச்சுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்பவும் எனக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை, இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப சவாலானது, சினிமா இண்டஸ்ட்ரி. அதுவும் எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் எந்த ஒரு துறைக்குள்ள நுழையிறதே ரொம்ப அசாத்தியமான விஷயம். அப்படி அந்த துறைக்குள்ள நுழைஞ்சு அங்க சவால் வரும்பொழுதெல்லாம் எனக்கு இருக்கிற ஒரே தைரியம், என்கிட்ட 2 டிகிரி இருக்கு, இங்க இருந்து அமிச்சிட்டீங்கன்னா நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாது என்னால பொழைச்சிக்க முடியும் அப்படின்றது தான். அப்படி நிறைய பேருக்கு இங்க கனவுகள் இருக்கு. எனக்கு நான் படிப்பு டீசெண்டா படிச்சேன் நான், ஆனா சினிமா மேல ஒரு ஆர்வம், அதனால இந்த பக்கம் வந்துட்டேன். ஆனா இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கிறத பாக்குறேன். அந்த கனவை நோக்கி நீங்க ஓடுறத கவனிக்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு கதைகளும் நிறைய பேருக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குது. இன்னைக்கு எனக்கு இன்னும் பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்குது. இந்த திட்டத்தினால பயன்பெற அத்தனை மாணவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இத்தனை பேர் வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிற அரசுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அண்ட் வணக்கங்கள். எனக்கு வேற என்ன சொல்லணும்னு தெரியல. நான் ஃபைனலா ஒன்னே தான் சொல்றேன். லைஃப்ல நீங்க ஜெயிக்கணுமா, இல்ல சம்பாதிக்கணுமா, வீடு வாங்கணுமா, கார் வாங்கணுமா, இல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமா, அம்மா அப்பாவை பார்த்துக்கணுமா, எல்லாரும் முன்னாடியும் மரியாதையா இருக்கணுமா, எல்லாருக்கும் சமமா இருக்கணுமா, 1 ஸ்டாப் சொல்யூஷன். படிங்க, மார்க்குக்காக கொஞ்சம் படிங்க, வாழ்க்கைக்காக நிறைய படிங்க. நான் மார்க்குக்காக படித்தேன், ஆனா வாழ்க்கைக்காக படிச்சேனான்னு தெரியல. அது அனுபவத்துல வருது. நீங்க மார்க்குக்காக படிக்கிற அதே நேரத்துல வாழ்க்கைக்கான தேவையானதையும் நிறைய படிங்க. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒன்னு சொல்லிக்கணும்னு தான் நினைக்கிறேன். உங்க எல்லாராலையும் இப்ப நீங்க என்ன செய்துட்டு இருக்கீங்களோ அதை தாண்டி ஒன்னு செய்ய முடியும். அது எதை வச்சு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னாலே முடியும் போது உங்களால இன்னும் நிறைய முடியும். இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இது மாதிரியான திட்டங்கள் இன்னும் பெரிய சாதனையாளர்களை உருவாக்கும். இவங்க எல்லாரும் படிச்சு மேல வரும்போது நம்மளும் ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யணும்ன்ற இந்த விதை ஆரம்பிக்கும் பொழுதே அந்த மாதிரி ஒரு விருட்சமா ஆரம்பிக்குதுன்றது இந்த திட்டத்தோட மிகப்பெரிய பலனா பாக்குறேன். இது இவங்க பயனடைகிறது மட்டும் இல்ல, இதை தொடர்ந்து அடுத்து வர நிறைய தலைமுறைகள் இதனால பயன்பெறும்ன்றதுதான் என்னுடைய நம்பிக்கை. அந்த சந்தோஷத்தோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ தேங்க்யூ. இவ்வளவு கைத்தட்டல்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல். அண்ட் டிடி தேங்க்யூ உங்களுடைய அன்புக்கு. பட் எஸ்கே சார், நீங்க பேசினதெல்லாம் நான் ஒத்துப்பேன். ஒண்ணு மட்டும் ஒத்துக்க மாட்டேன். சுமாரா படிப்பேன்னு சொன்னாரு, பொய். ஜோடி ஆடும்போது MBA ஃபைனல்ல இருந்தாரு. படிச்சுக்கிட்டே ஆடுவாரு, ஆடிக்கிட்டே படிப்பாரு, படிச்சுக்கிட்டே ஆடுவாரு, ஆடிக்கிட்டே படிப்பாரு. அதனால டீசன்ட்லாம் கிடையாது, பயங்கரமா படிப்பாரு. இல்ல டிடி, நான் 83% வாங்கினேன் 12th. 83? 83? ஆமாமா ஆமா. ஆனா எங்க அக்கா 96% வாங்கினா. அப்ப நம்ம கம்மியா தானே தெரியும். அது இந்த அக்கா தம்பி இல்ல அண்ணன் தம்பி இருக்க வீடுகள்ல தெரியும். அவன் நல்லா படிக்கிறான், அதே சோறை தானே நீயும் திங்கிற, நீ நல்லா படிக்க மாட்டியான்னு கேட்பாங்க. அதனால எனக்கு எப்பவுமே நான் படிச்சது கம்மியா தான் தெரிஞ்சிருக்கு டிடி. ஓகே, இன்னும் ஒரே ரிக்வெஸ்ட் உங்ககிட்ட.
எல்லாம் என் காது கடிக்குதுங்க. ஒரே ஒரு பிக்சர் உங்களோட இந்த பிள்ளைங்க எனக்கு ரொம்ப ரொம்ப நீங்க சந்தோஷம். நடுவுல நின்னீங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். ஓகேவா? இருங்க இருங்க இருங்க. யா ஃப்ரண்ட்ல வாங்க. ஃப்ரண்ட்ல வந்து முட்டி போட்டுக்கோங்க. சில பேர் ஃப்ரண்ட்டுக்கு வாங்க. ஒரு சினிமா மேடைகளில் மட்டுமே பேசுகிற எனக்கு இது ஒரு பெரிய மேடை. கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. தமிழ்நாடு முதல்வர் ஐயாவுக்கும் தெலுங்கானா முதல்வர் ஐயாவுக்கும் தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். கல்வி நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. தமிழ்நாட்டில் எப்போதுமே கல்விக்கு முக்கியத்துவம் இருந்திருக்கு. அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. அது 50 வருஷமாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து கல்விக்காக நடந்த வேலை. அது இப்போ கல்வியை நம்ம கிட்ட இருந்து சிஸ்டமிக்கா எடுக்கிறதுக்கு ஒரு வேலை நடக்குதுன்னும் போது அதை சிஸ்டமிக்காவே எப்படி எதிர்க்கணும், அதை சிஸ்டமிக்கா எப்படி எதிர்கொள்ளணுன்றது தான் இந்த 4 வருஷத்துல நடந்திருக்கிறது. குறிப்பா இந்த மேடையில் நாம பார்த்த அந்த உயர்கல்வி இந்த வருஷம் சேர்ந்த அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப நெகிழ்வா இருந்தது. நாம ஒரு உண்மையிலேயே கல்வியில நாம ஒரு பெரும் பாய்ச்சலை கண்டிருக்கிறோன்னு தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நாம் அங்கே போயிடக்கூடாதுன்றதுக்கு அவ்வளோ வேலைகள் நடக்குது. ஆனாலும் நம்ம அங்கே போவோம், எப்படி போக வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு செய்கிற ஒரு செயல் ரொம்ப 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 நன்றிக்குரியது. நாம் ரொம்ப அந்த மாணவர்கள் போல நாம் எல்லாருமே ரொம்ப நன்றியோடு இருக்கணும். அண்ட் எல்லாரும் சொன்னது போல காலை உணவு ரொம்ப முக்கியம். பள்ளியில் அது கிடைக்குதுன்னு போது அதுக்காகவே பள்ளிக்கு வர்றவங்க இருக்காங்க. பள்ளியோட நின்றுடாம பல பேர் பள்ளியோட நிறுத்திடுறாங்க. ஆனால் இப்போ இந்த இயர் ஸ்கூல் டு காலேஜ் டிரான்சிஷன் அவ்வளவு இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அது 2 மடங்கா அதிகமாக இருக்குன்றாங்க. அந்த அளவுக்கு திட்டங்களும் ஊக்கமும் அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு குழுவும் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்க ஒரு பெரிய பலம். அது ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்வருக்கு ரொம்ப நன்றி. இந்த அரசுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கொஞ்சம் பதட்டமா இருக்கேன். நன்றிங்க. நன்றி. அனைவருக்கும் நன்றி. இதை விட சந்தோஷமான மாலை என்ன இருக்க முடியும்? என் அருமை தம்பி, இந்தி போராட்ட சமயத்துல ஒரு கையெழுத்து பிரதியை அடிக்கடி அண்ணா படிச்சாராம். படிச்சுட்டு யார்ப்பா ஒரு அழகா எழுதுறா, அந்த இளைஞரை நான் மீட் பண்ணணும்னு சொன்னாராம். அவரை பிடிச்சிட்டு கூட்டி நிறுத்தினாங்களாம். அண்ணா பார்க்கும்போது ஒரு 14 வயசு பையன் நின்றாராம். அவர் தான் மு. கருணாநிதி. அவர் ஷாக் ஆயிட்டாராம். என்னப்பா, நான் ஒரு 30 வயசு இருக்குன்னு நினைச்சா நீ 14 வயசுல இருக்கு, நீ ஸ்கூலுக்கு போலையான்னு. இல்லைங்க அண்ணா, நான் ஸ்கூலுக்கு போறது இல்லை அப்படின்னாராம். அதெல்லாம் வேணாம், முதல்ல நீ ஸ்கூலுக்கு போ, அதுக்கப்புறம் தான் அரசியல், அதுக்கப்புறம் தான் போராட்டம்னாராம். வீட்டுக்கு வந்துட்டாராம். அண்ணா சொன்னதை தட்ட முடியாது. ஆனால் வீட்டுக்கு யோசிச்சுட்டு, அண்ணா சொன்னதை தட்ட முடியாது, ஆனால் நான் தட்டுறேன், அது அண்ணாக்கு தெரியாமல் இருக்கட்டும், கடைசி வரைக்கும் ஸ்கூலுக்கே போகலையாம்.
அவர் ஸ்கூலுக்கு போகாம வாழ்ந்ததுனால தான் நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறீங்க. இதை மறக்கவே கூடாது. நாங்க படிச்சுக்கிட்டே இருக்கோம். நான் இப்ப கார்ல வரும்போது ஒரு பஸ் போகுது. அந்த பஸ்ல திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளுக்கும் ஒரு திட்டம் அப்படின்னு இருக்கு. சிறகுன்னு ஒரு திட்டம். நாங்க 2 பேரும் அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்க. ஆனா அந்த குடும்பத்துல தான் நாங்க எப்பயுமே இருக்கிறோம். எப்பயுமே கூட பழகிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப ரொம்ப நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க. நாங்க ஸ்கூல்ல படிக்கும்போது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கும்போது எங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே இல்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வருஷமும் நாங்க படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த அரசும் முதல்வரும் எனது மதிப்பிற்குரிய என் இதயத்திற்கு சொந்தமான தம்பியும் புன்னகை அரசர் அன்பிலும் 3 பேரும் சேர்ந்து உங்களை பத்திரமா பார்த்துக்கிறாங்க. அதை மறக்கவே கூடாது. அவ்வளவு நல்ல திட்டங்களை உங்களுக்கு படிக்கிறதுக்காக சொல்றாங்க. நீங்க படிக்கணும். இனி வாழ்க்கையில உங்களுக்கு எந்த முட்டுக்கட்டையுமே கிடையாது. எந்த முட்டுக்கட்டையும் கிடையாது. உங்க வேலை படிக்கிறது தான். உங்களுக்காக எல்லா செலவையும் எல்லா பொறுப்புகளையும் உங்கள் தாய் தந்தை போல முதல்வர் ஐயா உங்களை பார்த்துக்கிறாரு. துணை முதல்வர் அதை வழி நடத்துறாரு. எல்லா நல்ல திட்டங்களும் மக்களுக்கு போய் சேர மாதிரி அன்பில் பார்த்துக்கிறாங்க. நான் அவங்க 3 பேருக்கும் பர்சனலாக நான் கடப்படுறேன். நான் இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயத்தை இங்கே சொல்லணும். நான் சொல்றதுக்கு, உலகத்திலே ஒரு மிகச்சிறந்த ஆளுமை என்று கருதப்படுகிற இளையராஜாவுக்கு விழா எடுத்ததுக்கு அவங்கள காலை தொட்டு நான் கும்பிட்டுக்கிறேன். உலகத்துல எந்த அரசும் ஒரு இசைக்கலைஞனுக்கு எடுக்காத ஒரு விழாவை ஐயா முதல்வர் ஐயா எடுத்திருக்காரு. அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இதை விட அவர் வாழ்க்கையில அச்சீவ் பண்ணது, இளையராஜா ஐயா அச்சீவ் பண்ணது எதுவுமே இல்லை. அவ்வளோ பெரிய விழா. இந்த உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களும் பார்த்தாங்க அந்த விழாவை. அப்படியாப்பட்ட விழா எந்த கலைஞனுக்கும் எந்த உலகத்துல யாருமே எடுக்கப்படாத ஒரு விழா எடுத்து. அதுக்காக ரொம்ப நன்றி. தம்பி பேசுறா. அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கும் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் அவர்களுக்கும் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கல்வியை பற்றி நான் நிறைய யோசிச்சிருந்தேன். பட் சில கருத்துக்கள் மட்டும் சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். கல்வியை பற்றி 2000 வருடங்களுக்கு முன்னால் ஒரு பாண்டிய மன்னன் அவர் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். இதில் பாலகிருஷ்ணன் ஐயா பல இடங்கள் அதை பற்றி பேசியிருக்கிறார். அதோடைய கடைசி 4 வரிகள் ரொம்ப முக்கியமானது. வேற்றுமை பொருந்திய நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே அப்படின்னு சொல்றார். கல்விக்கு 2 குணங்கள் இருக்கு. அதுல ஒரு குணம் இப்ப இவர் சொல்றது. அது என்ன குணம்னா, கல்வி கீழே இருக்கிறவன் கற்ற பின்னாடி மேல இருக்கிறவனும் அவனை மதித்து அவனோடு சேர வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும். இது முதல் காரணம். 2வது, கல்வி என்ன செய்யும் அப்படின்னா, அதை எழுதிட்டே வந்திருக்கேன். விவேக சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல ஒரு பாடல் இருக்கு. வெள்ளத்தால் போகாது, வெந்தனலால் வேகாது, மண்ணலாலும் கொள்ளல் ஆகாது, மன்னராலும் எடுத்துக்க முடியாது, கொடுத்தாலும் நிறைவொழிய குறையாது. அது என்னன்னா, நம்ம எதுக்கு படிக்கிறோம்? படிச்சு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றி அப்பா அம்மாவை காப்பாற்றி குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக போகிறோம். அதை நான் ஒருவேளை என்னால் முடிஞ்சு நான் ஒரு 1 கோடி ரூபாய் யாருக்கோ கொடுத்தேன்னா அவங்களால சந்தோஷமாக வாழ்ந்துட முடியும். ஆனால் என்கிட்ட அந்த 1 கோடி ரூபாய் இருக்காது. ஏன்னா நான் அதை கொடுத்துட்டேன். ஆனால் கல்வி இருக்கு இல்லையா, அதை வைத்து நாம் கற்று நாம் பணம் ஈட்டும் பொழுது அந்த கல்வி என்னையும் அறிவாளியாகவே வைத்திருக்கும், அதை வாங்குபவரையும் அறிவாளியாக வைத்திருக்கும். என்னிடம் இருக்கும் கல்வி அவருக்கும் போய் சேரும், அவரை எனக்கு சமமாக மாற்றும் அல்லது என்னை அவருக்கு சமமாக ஏற்றும். இதனால தான் கல்வியை கற்கக்கூடாதுன்னு பழங்காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கற்றுக்கிட்டு வந்திருந்த நாம
ஏன் நடுவில் கல்வியை இழந்தோன்றதை யோசிக்கணும். 2 விதமான கருத்தியல்கள் இருக்கு கல்வியை சார்ந்து. ஒன்று திராவிட கருத்தியல், எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் அறிவாளியா இருக்கணுங்கிறது. இதை இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பாண்டிய நெடுஞ்செழியன் காலத்திலிருந்து போன செஞ்சுரியில் இருந்த பாரதியார் வரைக்கும் அவர் கூட சொல்லியிருக்காரு, அன்ன சத்திரம் 1000 நாட்டலும் ஆலயம் 10000 கட்டலும் அப்படின்னு சொல்லி அதோடைய எண்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பல புண்ணியங்களை தாண்டி கோடி மடங்கு பெரிய புண்ணியம் அங்கே ஒரு ஏழைக்கு கல்வி அறிவித்தல் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான செயல் கல்வி அறிவிக்கிறது. இப்போ ஆரிய கருத்தியல்ல என்ன நடந்திருக்குன்னா, கற்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பையன் போய் ஒரு ஆசிரியர்கிட்ட கற்கணும்னு கேட்டபொழுது, நீங்க எந்த ஆளுன்னு கேட்டு உனக்கு சொல்லித்தர மாட்டேன்னு அனுப்பிச்சிட்டார். ஆனா அவனே போய் வில்வித்தை கற்றுக்கிட்டு அவர்கிட்ட போய் நின்ன போது அவருடைய கட்டை விரலை அவர் வாங்கிட்டார். அவர்கிட்ட போய் கர்ணன் பின்னாடி கத்துக்கணும்னு நினைச்ச பொழுது கர்ணனையும் நீ என்ன ஆளுன்னு கேட்டு அனுப்பிச்சிட்டார். அவர் கிருபாச்சாரியார்கிட்ட போய் கேட்ட பொழுது அவர் கேட்கும் பொழுது இல்லை நான் மேட்டுக்குடின்னு சொல்லி அவர்கிட்ட தொழில் கற்றுக்கிட்டார். ஆனால் அவரும் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு தெரியும் பொழுது அவர்கிட்ட நீ கற்ற கல்வியெல்லாம் உன்னை விட்டு ஒரு நாள் போய்விடும் சொல்லி சாபம் கொடுத்து அதையும் பிடிங்கிறார். இப்படி துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் ஆரம்பித்து ராஜகோபாலாச்சாரியார் வரைக்கும் நாம் படிப்பதை தடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த கொள்கைக்கு எதிராக சமத்துவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற இடத்துல சமத்துவமும் சமூக நீதியும் இருக்கணும்னு சொல்ற ஒரு கட்சி ஒரு கொள்கை ஆட்சியில் இருக்கும்பொழுது அவங்க எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு எத்தனை திட்டங்கள் முடியுதோ அத்தனை திட்டங்களையும் போடுறாங்க. காலை உணவு கொடுக்குறாங்க, நான் முதல்வன் இருக்கு, தமிழ் புதல்வன் இருக்கு, இந்த இப்படி அவங்க ஒரு வரிசையா திட்டங்கள் போட்டு எப்படியாவது படிச்சிருக்கன்றாங்க. நீங்க கட்டணம் இல்லாம பேருந்து கொடுக்குறாங்க, வேற யாரும் ஆட்சி பண்ணாலும் அவங்க மடிக்கணினி கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க, எப்படியாவது படிச்சு மேலே போயிருங்கிறாங்க. இதை தடுப்பதற்கு அவங்க முன்ன கட்டைவரில் கேட்ட மாதிரி கர்ணனுக்கு அம்னீஷியா கொடுத்த மாதிரி இப்போ புதிய கல்விக் கொள்கையை கொண்டாந்து உங்களோட படுக்கிறத தடுக்க பார்க்குறாங்க. இதை இப்படி அவங்க தடுத்து இதை ஏற்க மாட்டோம்னு சொன்னவங்களுக்கு நமக்கு நியாயமாக வர வேண்டிய 2150 கோடி பணத்தை தரமாட்டேன்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு உடன்பாடு இல்லாத அல்லது கொள்கையாக அரசியலாக முரண்பாடு கொண்ட ஒரு கட்சி ஒன்றியத்தை ஆளும்போது எந்த உதவியும் இல்லாமல் கைகளை கட்டி கால்களை கட்டி தண்ணீரில் போட்டதுக்கு அப்புறமா நீந்தலாம் என்று பார்க்காமல் தான் நீந்தி தமிழக மக்களையும் கரை சேர்க்கக்கூடிய ஒரு உழைப்பை செலுத்தியிருக்கக்கூடிய இந்த முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முதல்வர் ஐயா அவர்களுக்கும் தெலுங்கானா முதல்வர் ஐயாவுக்கும் அப்போ நம்ம டிசிஎம் அந்த வார்த்தையை சொல்லும் போது மாமன் உதய் சாருக்கும் அமைச்சர் பெருமக்கள் எல்லாருக்குமே என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இந்த தலைப்புன்னு கேட்டபோதே அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறது தான் நான் வந்தேன். வாழை ரிலீஸ் ஆன அப்போ திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு எனக்கு. இந்த சிஎம் படம் அமெரிக்காவில் பார்த்துட்ருக்காரு, உங்களுக்கு கால் பண்ணுவாருன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு கால் பண்ணி அதுக்காக வெயிட் பண்ணேன். ஏன்னா என்னுடைய எல்லா படங்களுக்குமே அவர் கால் பண்ணி பேசியிருக்காரு என்கிட்ட. வாழைக்கு நான் ஸ்பெஷலாக வெயிட் பண்ணேன். ஏன்னா அவர் தமிழ்நாட்டோட முதல்வர் ஒரு வாழை மாதிரி ஒரு படத்தை பார்த்துட்டு என்ன சொல்லுவார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணேன். அதுமாதிரி கால் வந்துச்சு, அவர் பேசினார் என்கிட்ட. அன்றைக்கு அந்த படம் எடுப்பதற்கான நோக்கம் அல்லது அந்த படம் அந்த கதை நிகழ்ந்த காலகட்டத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு மனநிலை இருந்துச்சுல்ல, அதோட உச்சமாக அந்த சிஎம் அந்த பையன்கிட்ட, அந்த சின்ன பையன்கிட்ட சிவனஞ்சான்கிட்ட பேசினா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் இருந்துச்சு. அதை உணர முடிஞ்சு. ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட கண்ணீர் சொட்டின மாதிரி ஒரு ஃபீல் தான். ஏன்னா அதில் அந்த படத்தில் ஒரு சீன் இருக்கும். முக்கியமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட நான் என்னைக்காவது ஒரு நாள் அதை எங்கேயாவது பதிவு பண்ணி நினச்சிட்டே இருந்தேன். அது என்ன அப்படின்னா, அந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது தான். நான் வாழை ஷூட் பண்ணும்போது அந்த பையன் பசியில் வாழைப்பழம் திருடுவான். நான் முதல்ல திருட்டு பழக்கத்தை கற்றுக்கிட்டது பசியில் தான் கற்றுக்கிட்டேன். நான் திருட ஆரம்பிச்சது வாழைப்பழத்தை தான் முதல்ல திருடினேன்.
அது இப்போ என்னோட ஸ்கூலுக்கும் என் வீட்டுக்கும் 4 கிலோமீட்டர் இருக்கும். டெய்லி 4 கிலோமீட்டர் நடந்து போவேன், 4 கிலோமீட்டர் நடந்து வருவேன். அன்னைக்கு வீட்டில் அம்மா அப்பாக்கெல்லாம் சமைக்க அம்மா அப்பாவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா காலையில் நான் எந்திக்கும் போதே அவன் போயிடுவான், வேலைக்கு போயிடுவாங்க. பசியோடு தான் ஸ்கூலுக்கு போவோம், திருப்பி பசியோடு தான் வீட்டுக்கு வருவோம். இதுக்கு இடையில நாங்கள் கற்றுக்கிட்டது தான் இந்த வாழை தோட்டத்துக்குள்ளே புகுந்து இந்த வாழை மரங்களில் பழங்களை பிச்சு சாப்பிட்றது தான் எங்களோட டெய்லி உணவாகவே இருக்கும். காலையிலேயே அதான் சாப்பிடுவோம். ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு 4 கிலோமீட்டர் நடக்கணும். அந்த 4 கிலோமீட்டர் எப்படியாவது பசங்க எல்லாரும் உள்ள வாழை தோட்டத்துக்குள்ள புகுந்து யாருக்கு எவ்வளோ சாத்தியப்படுமோ அந்த வாழைப்பழங்களை சாப்பிடுவோம். பசிங்கிறது ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்கும். பசியால் படிப்பை நிப்பாட்டினவங்க நிறைய பேர், என் கூட படித்த நிறைய பேர் படிப்பை நிப்பாட்டினவங்க நிறைய பேர். பசி என்னன்னா அன்னைக்கு ரொம்ப தூரமாக இருக்கும் பள்ளிக்கூடம், அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு திரும்பி வர முடியாது. அதுக்கப்புறம் அந்த காலை உணவு திட்டம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நிறைய விஷயம், அந்த செய்தி வந்த அன்னைக்கு நான் அடைந்த அளவுக்கு மகிழ்ச்சியே கிடையாது. ஏன்னா அதை நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ இது விஷயமா இருந்துச்சு எனக்கு. அந்த ஒரு திட்டத்துக்காக எவ்வளோ நன்றி சொன்னாலும் என்னால் அன்னைக்கு அதை எப்படி சொல்கிறதே தெரியல. ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு பாய்ச்சலாக நான் பார்க்குறேன். என் கூட படிப்பு தொடர முடியாமல் போன அத்தனை பேத்துக்குமே அன்றைக்கி ஒரு பெரிய அழுகையாக இருந்திருக்கும். அதுக்காக ரொம்ப நன்றி ஐயா. அதுக்கு பிறகு விளையாட்டுத்துறையை விட கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் சார் சொல்லணும் ஒன்று. பள்ளிக்கூடத்தில் நான் பயப்படுற விஷயம், நான் படித்த திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன், அதனால் சொல்கிறேன். பள்ளிக்கூடத்துக்குள்ளே நான் கற்றுக்கிட்டது முழுக்க பள்ளிக்கூடத்தில் மீற முடியாத, தாண்ட முடியாத, ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது சாதிய உளவியல் தான். அதை மீற முடியாமல், அதை அதுக்குள்ளே அடங்கவும் முடியாமல் நான் பட்ட கஷ்டம் ஜாஸ்தி. அதை இன்னைக்கு பள்ளிகளுக்குள்ள சமூக நீதிங்கிற வார்த்தையும் சமத்துவம்ங்கிற வார்த்தையும் ஓங்கி ஒழிக்க வைக்கக்கூடிய செயலை நம்ம பள்ளி கல்வி செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா தொடர்ந்து யார் மூலமாவது எதன் மூலமாவது அதை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் ஒரு பெரிய பாய்ச்சலாக நான் பார்க்கறது பள்ளிக்கூடங்களில் இருந்தக்கூடிய சாதி பெயர்களை அகற்றுனது. அதற்கப்புறம் இது ஒரு முக்கியமான விஷயமா, பள்ளிக்கூடமே எங்கள் பள்ளிக்கூடம் தான் தெரியுமான்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அப்படி அத்தனையும் ஒழிச்சு கட்டி இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை இன்னொரு அறிவு யுத்தமாக மாற்றின பங்கு கல்வித்துறை செஞ்சிருக்கு. அதுக்கு எனக்கு கோடான கோடி நன்றிகள். அப்போ விளையாட்டுத்துறை உதய் சார் மினிஸ்டர் ஆப்பான்னு சார் சொல்லும் போது நான் என்ன சார் துறைன்னு கேட்டேன். சார் விளையாட்டுத்துறை அப்படின்னாரு. உண்மையாகவே அது அவருக்கு விளையாட்டு பயங்கரமாக பிடிக்கும். மாமன்னன் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கிரிக்கெட் பார்த்துட்டே இருப்பார், கபடி எதையாவது பேசிக்கிட்டே இருப்பார். இன்றைக்கி அவர் வந்ததுக்கப்புறம் விளையாட்டு சார்ந்த விஷயங்களை ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறது, அதை ரொம்ப எளிமையாக அதோட ரூட்டை, வழியை, பாதையை ரொம்ப எளிமையாக மாற்றினது. இது எல்லாத்துலேயுமே அவருக்கு கீழே விளையாட்டு யார் எங்கேருந்து விளையாட ஆரம்பிப்பாங்க, யார் விளையாடுறதுக்கு வழி தெரியாமல் நிற்பாங்க, யார் உச்சம் போதுக்கு வழி தெரியாமல் நிற்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான விளையாட்டு வீரர்களை ஊக்குவிச்சு அவங்கள வெளியே எடுத்துகிட்டு இவ்வளோ பெரிய சாதனை நிகழ்த்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாடு ஒரு பாய்ச்சலில் தான் இருக்குது. ஒட்டுமொத்தமாகவே எல்லா துறையிலையும் அதை விட முக்கியமான விஷயம் சமூக நீதி அப்படிங்கிற விஷயத்தில் அது கல்விக்குள்ளே கொண்டு வந்தது, விளையாட்டுத்துறையிலையும் கொண்டு வந்தது மிகப்பெரிய பாய்ச்சலாக பார்க்குறேன். எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் என்னோட மாவட்டத்தின் சார்பாகவும் அத்தனைக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என்னை முன்னாடியே பேச கூப்பிட்டாங்க, நான் கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு இல்லை என்னை எடுத்துருங்க நான் வரல, இங்கே எல்லாம் அறிவார்ந்தவங்களாம் இருக்காங்க, பட்டிமன்ற பேச்சாளர்லேருந்து சமூக சிந்தனையாளர் எல்லாரும் இருக்காங்க, அவங்க முடி நான் என்ன பேசுறதுன்னு பயன்ட்டேன். ஆனால் இவங்க இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பசங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே மோட்டிவேட் ஆகிடுச்சு. நம்மளுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானே, கவர்மெண்ட் ஸ்கூலோட அலுமினி, நம்ம இலவச திட்டங்கள் அவ்வளோ அனுபவிச்சிருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு நன்றியாவது சொல்லலைன்னா எப்படி? ஏன்னா நான் பஸ் பாஸில் இருந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்னு எல்லா கவர்மெண்ட்டோட இலவசங்களை அனுபவித்து அதில் படித்து நான் ஒரு இன்ஜினியரிங் முடித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு. அப்படி இருக்கிறப்போ இவங்கெல்லாம் நன்றி சொல்லும்போது நான் மட்டும் ஏன் நன்றி சொல்லாமல் அங்கேயே உக்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன். ஏன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ்னால் நகரத்தில் இருக்கிற மிடில் கிளாஸ் கிடையாது, ஊர் சைடில் இருக்கிற மிடில் கிளாஸ். ஊர் சைடில் என்ன மிடில் கிளாஸ்னால் நாங்கள் இட்லி கறியெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை எடுக்க மாட்டோம், தீபாவளி பொங்கல் விசேஷங்களுக்கு மட்டும்தான் எடுப்போம். அந்த அளவுக்கான நாங்கள் மிடில் கிளாஸு. ஸோ இந்த இலவசங்கள்லாம் இதெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் ஆச்சுன்னு நான் உணர்ந்தவன். ஸோ இந்த சமயத்தில் நான் தமிழக அரசுக்கு நன்றி சொல்கிறதுக்காக இந்த ஸ்டேஜ் ஏறி இருக்கேன்.
அப்புறம் ஒரே ஒரு இன்சிடென்ட்ஸ், இந்த காலை உணவு திட்டம் வந்து, ஏன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ் ஆகல, ஒரு வேளை சாப்பாட்டோட அருமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி அது எப்படி வந்துச்சுன்னு ஒரு நாள் நான் முதலமைச்சர் மூலிமா கேள்விப்பட்டேன். நான் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு விசேஷமாக போயிருந்தேன். அப்போ நான் சில பசங்களை கேட்டேன், சும்மா கேஷுவலாக கேட்டேன், சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்டேன். அவங்க இல்லை சார், காலையில் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, நாங்கள் அங்கேருந்து வரோம், அதனால் சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னதாக கேள்விப்பட்டேன். அடுத்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் இலவச பஸ் பாஸ் வந்து அரங்கூர்லேருந்து திட்டக்குடி 12 கிலோமீட்டரு, நான் திட்டக்குடி ஸ்கூலுக்கு வருவேன். மேக்ஸிமம் 7:30 to 8 பஸ்ஸை பிடிக்கணும். 8, 8:30, 9 மணி ஆகிடும் ஸ்கூலுக்கு வர. அப்போ நான் யோசிச்சிருக்கேன், இந்த மதியம் சோறு போடுற மாதிரி காலையிலையும் சோறு போட்டிருந்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்குல்ல, ஸ்கூலில் வந்து சாப்பிட்ருக்கலாம்ல அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அது இன்னைக்கு நடந்து இன்னைக்கு அதனால் ஒரு 24 லட்சம் பிள்ளைகள் சாப்பிட்றாங்க. அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த உணவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அப்புறம் பெரிய பெரிய முதலாளிகளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கிற நிறைய கவர்மெண்ட்டுக்கு மத்தியில் ஒரு பாமரனோட பசங்களோட குழந்தைங்களுடைய கோரிக்கைக்காக ஒரு திட்டம் நிறைவேறியிருக்கு, அதை அமல்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கும் போது இதை நான் ரொம்ப ப்ரிவிலேஜாக பார்க்குறேன். தமிழக முதல்வர் அவர்களுக்கும் கல்வித்துறையிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் தமிழக அரசு. ஏன்னா முன்னாடி எப்படி இருந்தோன்னா மக்கள் படிக்கிற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும், நான் படிக்க வச்சிட்றேன் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அது பத்தாது, உனக்கு நான் படிக்கிறதுக்கு எண்ணத்தையே உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய இது. கல்விக்காக எப்பவுமே நம்ம முன்னாடி நிற்கணும். சொல்லுவாங்க சச்சின் டெண்டுல்கர் படித்தாரா, இளையராஜா படித்தாரா, இல்லை ரஹ்மான் படித்தாரான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்பாதீங்க, அப்படி ஜெயித்தவங்க 100 பேர் தான். படித்ததுனால ஜெயித்தவங்க தான் இங்கே அவ்வளோ பேர் இருக்கும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸப்ஷனல் எப்பயுமே எக்ஸாம்பிள் ஆகாது. முதல்வர் அந்த ஏவியில் சொன்னது தான், படிங்க படிங்க படிங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒரு தடவை சொல்கிறேன், படிங்க.